अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला वबरकातुहू नहमदुहु व नसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद फ़क़द क़ाला अल्लाहु तबारक व तआला फ़िल क़ुरआनिल अज़ीम व फ़िल फ़ुरक़ानिल मजीद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिफ़ज़्लि बिस्मिल्लाहिर रहमानिर रहीम अला बिज़िक्रिल्लाहि तत्मइन्नुल क़ुलूब सदक़ल्लाहुल अलियुल अज़ीम क़ाला रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम ला यक़ऊदु क़ौमुन यज़कुरुनल्लाह इल्ला ख़फ़्तुमुल मलाइका व गशियतहुमुर रहमा व नज़लत अलैहिमुस सकीना व ज़करहुमुल्लाहु फ़ीमन इंदह औ कमा क़ाल अलैहिस्सलातु वस्सलाम। அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதன் கேட்கக்கூடிய எல்லா வஸ்துக்களையும் மனிதனுக்கு வசப்படுத்தி கொடுத்து விடுகின்றான். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதனுக்கு கேட்கக்கூடிய எல்லா வஸ்துக்களையும் அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்து விடுகின்றான். ஆனால் மனிதன் அல்லாஹ்விற்கு நன்றி கெட்ட மனிதனாக வாழ்கின்றான். அவனுடைய தேவை முடிந்த பின்பு அல்லாஹ்வை வணங்குவதை விட்டுவிடுகின்றான். அதனால் அவனுடைய மனதில் அல்லாஹ் ராஹத்தை எடுத்து விடுகின்றான். அவனுடைய மனதில் ராஹத், அந்த மன அமைதியை அல்லாஹ் தஆலா எடுத்து விடுகின்றான். அப்படிப்பட்ட அந்த மன அமைதி எப்போது கிடைக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆனில் விளக்கமாக கூறுகின்றான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். நீங்கள் கோடான கோடி வஸ்துக்கள், கோடான கோடி செலவு செஞ்சு எவ்வளோ பெரிய டாக்டரை போய் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்தாலும் கிடைக்காத ஒரு பாக்கியம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். நீங்கள் என்னை திக்ர் செய்வதன் மூலமாக உங்களுடைய உள்ளம் அமைதி பெறுகின்றன. எவ்வளோ பெரிய 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 டாக்டரை போய் பார்த்தாலும் போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லுவார், டேப்லெட் கொடுப்பார், கொஞ்ச நேரம் ராஹத்தாக இருக்கும், அடுத்து திருப்பி கவலை வந்துடும். ஆனால் அவனுடைய கவலை முழுக்க முழுக்க போகக்கூடிய ஒரு தன்மை வேண்டும் என்று சொன்னால் அது எப்போது தன்மை கிடைக்கும்? அல்லாஹ்வை திக்ர் செய்வதனால் மட்டுமே அவனுடைய உள்ளம் அமைதி பெறும். சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய பாக்கியம் சகோதரர்களே! அல்லாஹ் உங்களை செலவு செய்ய சொல்லவில்லை, அவனுக்காக ஒரு 10 நிமிஷம் ஒதுக்க சொல்கிறான் அல்லாஹு தஆலா. என்னை தியானம் செய்யுங்கள், காலையில் கொஞ்சம் நேரம் திக்ர் செய்யுங்க, மாலையில் கொஞ்சம் நேரம் திக்ர் செய்யுங்க, அது போதும், உங்களுக்கு மன அமைதியை நான் தரேன்னு சொல்கிறான் அல்லாஹு தஆலா. கோடான கோடியை செலவு செஞ்சாலும், எவ்வளோ பெரிய 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 ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரை பார்த்தாலும் கிடைக்காத அந்த மருந்து குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நாளைக்கு நம்மளுடைய கபருக்குள்ளே வச்ச பின்னாடி இருள் சூழ்ந்துடும், நம்மளை இருள் சூழ்ந்து கொள்ளும். அப்படிப்பட்ட அந்த இருளிலிருந்து தப்பிப்பதற்கு என்ன தெரியுமா வழி? கவிஞர்கள் எழுதுகிறாங்க, மார்க் அறிஞர்கள் எழுதுகிறாங்க, நீங்கள் நாளை கபரில் வைக்கப்பட்ட பின்னாடி உங்களுடைய இடத்துல இருள் சூழ்ந்து கொள்ளும். அப்படிப்பட்ட அந்த இருளை நீங்கள் நீக்கணும்னா அல்லாஹ்வை அடிக்கடி நீங்கள் திக்ர் செய்யுங்க. நீங்கள் அல்லாஹ்வை அடிக்கடி திக்ர் செய்யுங்க, நாளைக்கு கபரில் உங்களுக்கு வெளிச்சமாக வந்து அமையும்னு சொன்னாங்க. உலகத்தில் ராஹத்து கிடைக்கணும்னா அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க சகோதரர்களே. எவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்கா, கவலை இருக்கா, அல்லாஹ் உங்களை சோதிக்கிறானா? கொஞ்ச நேரம் அல்லாஹ் உங்களை சோதிப்பது அல்லாஹ்விடம் நெருங்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான். உங்களை தண்டிக்க வேண்டும் என்பதற்காகவோ, உங்களை கவலையில் ஆழ்த்த வேண்டும் என்பதற்காகவோ இல்லை. உங்களை சோதிப்பதெல்லாம் அவனிடம் நெருங்குவதற்காக வேண்டிதான். நீங்கள் அல்லாஹ்கிட்ட கொஞ்ச நேரம் போய் நீங்கள் பேசுங்க, அல்லாஹ்கிட்ட உங்களுடைய கவலையெல்லாம் நிற்கிடுவான். அப்போது ஒரு ராஹத்து கிடைக்கும் பாருங்கள், அது எப்போதுமே கிடைக்காது, எவ்வளவு செலவழித்தாலும் கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு ராஹத் மனைவிட்ட போகிறது மூலமாக ராஹத்து கிடைக்குமா? கிடைக்காது. ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், மனைவியை படைச்சதும் உங்களுக்கு ராஹத்துக்காக படைச்சிருக்கேன்னு சொல்கிறான் அல்லாஹ். ஆனால் அங்கே கிடைக்கக்கூடிய ராஹத்தை விட, அங்கே கிடைக்கக்கூடிய மன அமைதியை விட அல்லாஹு தஆலாவை நீங்கள் திக்ர் செய்வதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ராஹத் இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய விஷயம் நடந்தாலும் கிடைக்காத ஒரு பெரிய நிஅமத் அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்துருக்கின்றாங்க. ஆக நம்மலாம் போய் அல்லாஹ்ட்ட திக்ர் செய்யணும், அதிகமாக அல்லாஹ்ட்ட முறையிடணும், அல்லாஹ்ட்ட அதிகமாக பேசணும். அதன் மூலயமா நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களே பெருசு. அந்த திக்ர் செய்வதன் மூலமாக சொர்க்கத்தில் ஒரு மாளிகை நமக்கு கட்டப்படுது, சொர்க்கத்தில் ஒரு மாளிகை நமக்காக கட்டப்படுது. சேலாமா இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொருத்தரும் நியத் வைக்கணும், ஒவ்வொரு ஆளும் தன்னுடைய கொஞ்ச நேரம் செலவழிக்கணும், ஒரு 10 நிமிஷம் அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவழிக்கலாமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்முடைய அமல்களை அனைத்தையும் புரிந்து கொள்வானாக. நம்முடைய
திக்ருகளையும் நம்முடைய அமல்களையும் மக்பூலான அமல்களாக ஏற்றுக்கொள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.